ஹாய் கைஸ், வீக்கெண்ட் பிளான் கோயம்புத்தூர்லேயே ஒரு கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு ஒரு லாங் டிரைவ் போக பிளான் பண்ணிட்டு பைக்கை எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு லாங் டிரைவ் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் போகிற வழியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனரியாக இருக்கும். 2 சைடுமே நல்ல க்ரீனிஷாக. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ எல்லா மரத்தையும் டீஃபாரஸ்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே அந்த இது பார்த்துட்டு காரோனியாலாம் தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ளே போனானையும் வெல்கம் டு கோவை குற்றாலம் இருக்கும். அந்த கோவை குற்றாலம் பிளேஸை ரீச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு தென் நம்ம அப்படியே அந்த வியூ ஃபுல்லாக பார்த்தோன்னா மவுண்டெயின், அந்த க்ளவுட்ஸு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கை பார்க் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே நிறையா மங்கீஸ் இருக்கும். ஹெல்மெட்டு, அந்த காரு இல்லை இதோட பவுச்சஸ்லாம் ஏதாவது வச்சுருந்தேன்னா கேர்ஃபுல்லாக உள்ளே எடுத்து வச்சுட்டு போங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு உள்ளே போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட வெஹிக்கிள்லேயே நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட ஒரு வேன் மாதிரி வச்சுருப்பாங்க. மல்டிபிள் வேன்ஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணணுங்க அவசியமே இல்லை. க்யூவில் வெயிட் பண்ணி செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி நம்ம போனோன்னா அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. இப்போ இந்த சீசன் போல் மழை பெஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லா செடியும் நல்லா கலைஞ்சு இருக்கா. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனால் பக்கம் வர 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 நிறைய ஃபால்ஸோட சவுண்ட்ஸ் கேட்கும். ஃபால்ஸை ரீச் பண்ணிவிட்டு ஜாலியாக நல்லா குளிக்கலாங்க. ஹாப்பியாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம குளித்து தண்ணியை விட்டு வெளியே வரவே மனசே இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சைட்ல எல்லாம் போகாமல் சேஃபாக குளிக்கலாம். அங்கேயே நிறையா ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்காங்க, கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக டேவை வைண்டப் பண்ணிக்கலாம். ஆன் த வே ரிட்டர்ன் போகிறப்ப கூட மதியானத்துக்கு மேலே ஈஷா போகலாம். அப்படியே ஈஷாவும் போய் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.